வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 10வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் சினிபாட் தமிழின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய அனைத்து அஞ்சானஞ்சங்களுக்கும் சினிபாட் தமிழ் தலைவணங்குகிறது. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது 1992ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா படத்தை பற்றி தாங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. மோசமான வேலை, கொஞ்சம் நல்லா வந்தான். யாருமே பட்டிக்காடு, இனிமே இதுதான் உன் ஊரு, இங்கதான் உனக்கு வீடு, நான் தான் உன் புருஷன். நான் தான் அச்சு மகராஜ் ஃப்ரம் பொள்ளாச்சி. ராபரி பயப்படாத. உங்க சர்க்கார வசீம் கானை விடுதலை செஞ்ச உடனே உன்னை நாங்க விடுதலை செஞ்சிடுவோம். ரோஜா படம் தான் இந்தியாவின் முதல் பேன் இண்டியா மூவின்னு சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுது. எல்லா தர மக்கள்கிட்டையும் இந்த படம் பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு தாங்க சொல்லணும். அன்னைக்கு இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வெளிவந்த அனைவருக்கும் தான் ஒரு இந்தியன் முழு உணர்வையும் இந்த படம் கொடுத்துச்சு. இந்திய சினிமா வரலாற்றில் இது ஒரு முக்கியமான படம் என்பது நம்ம தமிழ் சினிமாவுக்கும் ஒரு தலைகணம் தான். இப்படி ஒரு படத்தை கொடுத்த மணிரத்னம் அவர்களுக்கு சினிபாட் தமிழின் பிக் சல்யூட். இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்ட்ஸில் சிறந்த இயக்குனருக்கான விருதையும் பெற்ற மணிரத்னம். இன்னைக்கு நம்ம 32 இயர்ஸ் ஆஃப் ரோஜா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ஹீரோவா அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அரவிந்த் சாமினாலே அழகு தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு காலத்தில் நம்ம ஆளுங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா கூட ஓ என்ன பெரிய அரவிந்த் சாமி நினைப்போ எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அழகுக்கு பேர் பெற்றவர் நம்ம அரவிந்த் சாமி அவர்கள். ஒரு காலத்தில் இவருக்கு இருந்த பெண் ரசிகைகளுக்கு கணக்கே இல்லைன்னு தாங்க சொல்லணும். தளபதி படத்தில் இவர் ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் ஹீரோவா இதுதான் இவருக்கு முதல் படம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, மனுஷன் நடிப்பில் சும்மா பிச்சு உதறிட்டாருன்னே சொல்லணும். அவ்வளோ இயல்பான ஒரு நடிப்பை இந்த படத்தில் வெளிக்காட்டிருப்பார் அரவிந்த் சாமி அவர்கள். இந்த ரோல் பண்றதுக்கு அரவிந்த் சாமிக்கு பதிலாக கேமராமேன் ராஜீவ் மேனன் தான் முதல்ல அப்ரோச் பண்ணினாரா மணிரத்னம். இவர் தான் பிற்காலத்தில் வந்த மின்சார கனவு மற்றும் கண்டுகொண்டேன் போன்ற படங்களோட டைரக்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட கதாநாயகி மதுபாலா. படத்தின் மைய கதாபாத்திரமே இவங்க தாங்க. படத்தில் இவங்க நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருந்துச்சுன்னே சொல்லணும். இந்த படத்தோட கேரக்டருக்கு ரொம்பவே நல்லா பொருந்திருந்தாங்க மதுபாலா அவர்கள். முதல்ல இந்த ரோல் பண்றதுக்கு தமிழ் நடிகை ஐஸ்வர்யா தான் கேட்டாரா மணிரத்னம். ஆனா ஒரு சில காரணங்களால அவங்களால நடிக்க முடியல. பட் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் மிஸ் பண்ணதுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டாங்களா ஐஸ்வர்யா. ரோஜா படத்தோட நடிப்புக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபில்ம் அவார்ட்ஸ்ல சிறந்த நடிகைக்கான சிறப்பு பரிசையும் வாங்கினாங்க மதுபாலா. ரோஜா படத்துக்கு பல பிளஸ் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒன்று படத்தோட பாடல்கள். இப்போ வரைக்கும் ரோஜா படத்தோட பாடல்களுக்கு மோசு குறையவே இல்லைன்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பா காதல் ரோஜாவை பாடல் எல்லாரோட மனசுலையும் நீங்காத இடத்தை பிடிச்சதுன்னு தாங்க சொல்லணும். சின்ன சின்ன ஆசை பாடல்லாம் இந்தியா முழுவதும் செம ஹிட் ஆச்சுங்க. இந்த பாடலை பாடிய மின்மினி சிறந்த பாடகைக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதை வாங்கினார். இந்த படத்தோட ஆடியோ கேசட் மட்டும் தமிழ் மற்றும் ஹிந்தி மொழியில வேற லெவலில் சேல்ஸ் ஆச்சுங்க. ரோஜா படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இதுல ஹைலைட் என்னன்னா இது ரஹ்மான் அவர்களுக்கு முதல் படம். இந்த வருடத்தின் சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதும் தமிழக அரசின் திரைப்பட விருதும் தனது முதல் படத்திலேயே ஏஆர் ரஹ்மான் வாங்கினார். இந்த படத்துல வர எல்லா சீன்களும் செமையா இருந்தாலும் படத்தோட கிளைமாக்ஸ் நம்மள கண்கலங்க வச்சிடும். அதே போல நம்ம தேசிய கூடிய தீவிரவாதிகள் இருக்கிற சீன் சொல்லவே வேண்டாங்க. அந்த சீன்ல அரவிந்த் சாமியோட துடிப்பான நடிப்பும் சந்தோஷ் சிவனின் கேமராவும் மணிரத்னம் டைரக்ஷனும் ரஹ்மான் அவர்களின் புல்லரிக்க வைக்கும் இசையும் படம் பார்த்தவங்களுக்கு தேசபக்தியை உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னு சொல்றதுல துளி கூட சந்தேகம் இல்லைங்க. அப்படி ஒரு தாக்கத்தை மக்களுக்கு அந்த சீன் கொடுத்துச்சு. இந்த ரோஜா திரைப்படம் தேசிய திரைப்பட விழாவில் அந்த வருஷத்தோட சிறந்த திரைப்படத்திற்கான சிறப்பு பரிசை வாங்கி கொடுத்துச்சு. இந்தியாவில் முதல் முறையா ஸ்டெடிகேம் யூஸ் பண்ணதும் இந்த படத்தில் தாங்க. ரோஜா படத்தோட கதை மற்றும் திரைக்கதை மணிரத்னம் அவர்களோட தான். இந்த படத்தை 60 நாளில் முடிச்சு கொடுத்தாரா மணிரத்னம் அவர்கள். படத்துக்கு வசனம் எழுதியது சுஜாதா அவர்கள், எடிட்டட் பை சுரேஷ், ப்ரொடியூஸ்ட் பை கே பாலச்சந்தர். நீங்களும் இந்த ரோஜா படத்தை கண்டிப்பா பாருங்க. படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
Thank you.